எபிசோட் 4ல முதல்ல ஒரு லேடி வந்தாங்க மலேசியாவிலேருந்து. அவங்க நான் ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லி பேசினாங்க. பட் ஜட்ஜஸ் வந்து அதில் இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக மணிவண்ணன் ஒரு மிடில் ஏஜ்டு மேன் ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு வந்தோடனே இவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னோடனே, நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார், அதுவே பெரிய சாதனை தானே அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு பிக் பாஸில் என்ன பண்ணுவீங்கன்னொடனே, நான் செம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அதெல்லாம் சொல்கிறாரு. அவங்க தான் என் உயிர் ஆத்மா அப்படிலாம் சொன்னோடனே ராஜுபாய் வந்து கிண்டல் அடிக்கிறாரு. அப்போ என்ன ஆவியை விட்டுட்டு வெறும் உடம்பு மட்டும் தான் இங்கே வந்து கிடக்குதா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஓவியா கேட்குறாங்க, சரி பணமா காதல் அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, காதல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, என்ன கொஞ்சம் சிரிக்க வைங்க பார்ப்போம் அப்படின்னு ஓவியா கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்னு ஒரு மியூசிக் போட்டார். பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு. மாயா சிரிக்கிறாங்க, ஓவியா நல்லாவே சிரிச்சிட்டாங்க. உடனே மாயா கேட்குறாங்க, நல்லா ஃபன் பண்ணுறீங்க, ஓகே, அப்போ உங்களை ட்ரிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, யாராச்சும் கோவப்பட்டால் போதும் நான் உடனே அழுதுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அப்புறம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் போல இருக்குது, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். சமுதாயம் எல்லாருமே வந்து என்ன டீஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் கூட நான் சேரில் உட்காந்தேன்னா என் கால் வந்து தரையை டச் பண்ணாது, அது எல்லாருமே டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படியோ என்னை பொண்ணு பார்க்கும்போது, சரி நான் பொண்ணு பார்க்கும்போது என் ஒய்ஃப் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா. நான் 50 kg அவள் 40 kg, கடைசி 2 பேரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவரோட ஸ்டோரியை ஷேர் பண்ணார். ஆனால் 3 ஜட்ஜஸும் மாயாவும் எல்லாருமே அவரை ரொம்ப ரெஸ்பெக்டோடு நடத்திட்டு கடைசி ஆன் ஹோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவரை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாரு எல்லாத்த விடையும் கம்பேர் பண்ணும்போது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.